இது 1.5 கிலோ வரும்ன்றாங்க. வெல்கம் டு த சோல்பார்த்தி ஃபிஷிங் சேனல். நம்ம வந்து இன்னைக்கு வந்து ரோகு கண்டை பிடிக்கலான்னு வந்திருக்கோம். அப்புறம் ஜிலேபி மீன்லாம் பிடிக்கலான்னு வந்துருக்கோம். வியூ பார்த்துங்க எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள், செம்ம தண்ணி. இங்கே பாருங்கள், இதில் இன்னும் கொஞ்சம் தான் ஏரியா ஃபுல்லாகிடுச்சு. மொத்தம் வந்து 28 அடி இருக்குது. இப்போ நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் வேப்பமரம் இல்லாத 2வது வேப்பமரம் இருக்குல்ல, அங்கே போக போகிறோம். அடுத்தது அங்கே போயிட்டு பைட்டுக்கு ஸ்கோர் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். வாங்க போகலாம். இவங்க 2 பேர் வந்து இவங்களும் இன்றைக்கி வந்து மீன் பிடிக்கலான்னு வந்திருக்காங்க. இவன் பாருங்கள், பைய எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். முன்னாடி ஒருத்தன் வந்து பேக் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறான். அதில் தான் வந்து துண்டிலாம் இருக்குது. இன்றைக்கி வந்து என்ன மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம். பெருசாக மாட்டுதா சிறுசாக மாட்டுதான். இதுதான் அந்த வேப்ப மரம், நம்மளோட ஃபேவரட் பிளேஸ். எதனாலன்னா இங்கே கொஞ்சம் நேலாக இருக்கா உட்காரத்துக்கு. இந்த இடம் பாருங்கள், இதுக்கு முன்னாடி வீடியோ போடும்போது வந்து இந்த கல்லுக்கு கீழே இருந்தது தண்ணி. இப்போ எவ்வளோ ஏற்று இருக்கு பாருங்கள், பார்த்துங்க. இப்போ வந்து பைட்டுக்கு வந்து ஸ்கோர் பண்ண போகிறானுங்க. பாருங்கள் எவ்வளோ தொலைவு தண்ணி இருக்குன்ட்டு பார்க்கலாம். துண்டிலாம் இங்கே எடுத்து வைக்கிறாங்க. நம்ம வந்து வாட்டர் கேன் ஃபிஷிங் தான். மொத்தம் வந்து எத்தனை துண்டில், 1 2 3 6 7 துண்டில் இருக்குது மொத்தம். போடுவோம், பைட் போட்டு இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். இப்போ பார்த்துங்க, மொத்தம் வந்து 8 பைட் இருக்குது மொத்தம். பார்த்துங்க, மொத்தம் இப்போ எடுத்து வீச போகிறான். பார்த்துங்க, வீசுகிறான். பார்த்துக்குங்க, இன்றைக்கி வந்து பெரிய மீனாக பிடிக்கிறோம். முதல்ல வந்து ஆரஞ்சு கலர் மங்களகரமாக ஆரம்பிக்கிறாரு சின்ன பைட்லேருந்து. அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பாப்பப் இருக்குது. பாருங்கள், இவர் தான் வந்து நம்மளுடைய கார்டியன். மீன்லாம் வந்து எடுத்து பையை வச்சுட்டு ஓரமாக உக்காந்துட்டு இருப்பார். பார்த்துங்க எப்படி இருக்காருன்ட்டு, கும்பு பண்ணுற மாதிரி. வீசப்படும். வீசுறான்னு அவனே வீந்துருவான் போல இருக்கு. அவ்வளோ தொலைவு போயிருக்கு. வாட்டர் கேன்லாம் வந்து இந்த மாதிரி தான் கட்டி தொங்க விடுறோம். மீன் மாட்டிச்சுன்னா வந்து இந்த செடியை வந்து ஆடுனது வந்து இதில் மீன் மாட்டிச்சு அப்படின்னு வந்து நான் வந்து கண்டுபிடிச்சிருவோம். போட்டு வீடியோ எடுத்து போய் மீன் பிடிச்சிருக்கா பாருங்க. இவர் போடுகிறார் பாருங்க, எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க. 3வது பட்டாச்சு. அஞ்சாவது தொண்டில் போடுகிறாங்க பாருங்க கைஸ். போடுகிறான் பாருங்க கைஸ். கெட்டியாக விந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து மீன் இழுத்தது போது அவங்க பாருங்க, பரமுறையாக மீன் பிடிச்சிங்கிறோம். எங்கள் பரமுறையில் வந்து எங்கள் தாத்தா பரமுறை மீன் பிடிச்சிங்கிறோம். இவர் தான் எங்கள் தாத்தா. இப்போ இது நாங்கள் ஏரிக்கு கண்ட மீன் பிடிக்க வந்துருக்கோம். இப்போ இஷ்டமாக முள்ளில் மாட்டிவிட்டுனேன். அதுக்கு எங்கள் தாத்தா எடுத்து இறங்கி நிற்கிறாரு. ஆய் காய் பார்த்து பெல்லைக்கான ஆளை கொடுங்க.
எல்லாம் பாருங்க பெரிய கண்ட மீன். நாங்க 5 பரம்பரை தான் குத்தினுங்கிறோம். அவர் தான் சோல்பாத்தி வைட்டி. ஓட்டு வரா. ஹாய் காய்ஸ், இதுதான் சோல்பாத்தி வைட்டி. பாருங்க மீன் இப்போ எத்துங்கிறாரு, மீங்கிறாரு. அந்த மீனோட வருவாரா என்னன்னு தெரியல. இதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. நீச்சல் கேரட்டுக்கு நீச்சல் கூட தெரியாது அவனுக்கு. நாட்டுக்குட்டி இன்னும் சோல்பாத்தி தேனர். எங்க சோல்பாத்தி வைட்டி இப்போ தேன் இருக்கிறாரு, இன்னும் கிடைக்கல. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பார்த்துன்னு இருக்கிற பெல் ஐக்கான ஆள போட்டுங்க. பெரிய கண்ட மீன் இருக்குதா, எடுத்துட்டு வருவாரா என்னன்னு தெரியல. பார்க்கலாம் இருங்க. பெருசுதான் பெருசு. பாருங்க முள்ளு செடி வச்சுட்டே கண்டெடுத்துன்னு வந்துட்டாரு. அவர் தான் ஒரு கெத்து. இங்க பாருங்க காய்ஸ், கண்ட மீன். இவர் தான் நம்ம சோல்பாத்தி வைட்டி. இது 1.5 கிலோ வரும்ன்றாங்க.